தொழுகையினுடைய அரக்கானுகள் 3 அரக்கானுகளை கடந்த வகுப்புகளில் நாம் பார்த்திருந்தோம். தொழுகையினுடைய மிக முக்கியமான தூண்களில் அரக்கானுகளில் 4வது அரக்கான் ருக்கு செய்தல். ஒருவர் தொழுகையில் ருக்கு செய்தல் என்பது மிக முக்கியமான அரக்கானுகளில் ஒன்று. எப்படி ருக்கு செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்களோ அப்படி நாங்கள் ருக்கு செய்வது தொழுகையினுடைய அரக்கானுகளில் பிரதானமானது. ஒருவர் ருக்கு செய்யாமல் சுஜூதுக்கு போய்விட்டாலோ அல்லது ருக்கு செய்யாமல் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லிவிட்டாலோ அவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கு செய்வதற்கு எங்களுக்கு சில அமைப்பை சொல்லி தந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் எங்களோட இந்த ஷர்த்துகள், அரக்கானுகள், வாஜிபாத்துகள் எல்லாம் பார்த்து முடிஞ்சு நேரம் இருந்தால் அந்த தொழுகையினுடைய அமைப்பை நம்ம தொழுது பார்ப்போம். ஒரு தரம் தொழுது பார்த்தால் அதனுடைய அமைப்பு நமக்கு கிளியரா விளங்கும். எனவே ருக்கு செய்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அமைப்பில் முதலாவது, எங்களோட 2 கைகளையும் தோள்புயம் அல்லது காது வரைக்கும் கிபிலாவை முன்னோக்கி உயர்த்த வேண்டும். எல்லா விரல்களும் கிபிலாவை பார்த்து இருக்க வேண்டும். 2 கைகளையும் ஒன்று தோள்புயம் வரைக்கும் உயர்த்தணும் அல்லது எங்கட காது சோனை வரைக்கும், இந்த காது பகுதி வரைக்கும் உயர்த்தணும். இது ருக்குவினுடைய முதலாவது அம்சம். இரண்டாவது, ருக்குவுக்கு போனால் தங்களுடைய 2 கைகளாலும் தங்களோட முட்டுக்காலை பொத்தி பிடித்துக் கொள்ள வேண்டும். விரல்கள் கிபிலாவை நோக்கி இருக்கணும். எங்கட அனைத்து விரல்களும் கிபிலாவை நோக்கி எங்கட முட்டுக்காலை பிடித்த மாதிரி இருக்கணும். சிலர் இப்படி பிடிப்பார்கள், இப்படி வளைத்து பிடிப்பார்கள், அது பிழை. அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் இறுதியில செய்து பார்க்க இருக்கிறோம். மூணாவது, ருக்குவில் இருக்கக்கூடியவருடைய முள்ளம் தண்டு நேராக இருக்கணும். 4வது, ருக்குவில் இருக்கக்கூடியவருடைய தலை கீழே பணிந்ததாகவும் இருக்கக்கூடாது, மேல் நோக்கி உயர்ந்ததாகவும் இருக்கக்கூடாது. 2க்கும் மத்தியமமாக ருக்கு செய்யக்கூடியவருடைய தலை இருக்கணும். எங்கட காலையும் நாங்க பார்க்க கூடாது. காலை பார்த்தால் தனக்கு குனிஞ்சிருக்கு. வானத்தை நோக்கி முன்னுக்கு தொழுகிறவரை பார்த்தால் தலை நிமிர்ந்திருக்கும். 2க்கும் இடைப்பட்டதாக சுஜூது செய்கின்ற இடத்தை பார்ப்பதாக எங்கட தலை இருக்கணும் ருக்குல. இப்படி ஒருவர் ருக்கு செய்தால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ருக்குவுடைய அமைப்பு. எனவே இந்த ருக்குவை ஒருவர் கடைபிடிப்பது தொழுகையினுடைய அரக்கானுகளில் பிரதானமானது. ருக்குவை விட்டால் தொழுகை பாத்திலாகிவிடும். 5வது ருக்குன், தொழுகையினுடைய அரக்கானுகளில் 5வது, அர்-ரஃபு மினர் ருக்கு, ருக்குவில் இருந்து நாங்கள் எழும்புதல். ருக்குவில் இருந்து இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னால் நாம் அந்த இஹ்திதாலுடைய நிலைக்கு வருவதற்கு முன்னால் ருக்குவில இருந்து எழும்புவோம், நிலைக்கு வருவது. எனவே ருக்குவில் இருந்து எழும்புவதும் தொழுகையினுடைய அரக்கானுகளில் பிரதானமானது. அதை விட்டாலும் தொழுக பாத்தில். ஒருத்தர் ருக்குவில் இருந்து எழும்பல்ல, டைரக்டா அப்படியே சுஜூதுக்கு போய்த்தார் என்றால் தொழுக பாத்தில். எனவே ருக்குவில் இருந்து அவர் எழும்புவது தொழுகையினுடைய ருக்கினில் அரக்கானுகளில் பிரதானமானது. 6வது, அல்-இஅ்திதால், சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்கின்ற நிலையில் நாங்கள் நிற்க வேண்டும். ருக்குவில் இருந்து ஒருவர் எழும்பினார், நிலை கொண்டு நிற்காமல் அப்படியே சுஜூதுக்கு போனால் தொழுக பாத்தில். நாங்கள் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லி நின்று, நிலையாக நின்று எங்களோட உடல் உறுப்புகள் எல்லாம் ஆறுதலாகி ரப்பனா வலக்கல் ஹம்து என்கின்ற இஅ்திதாலுடைய துஆவை ஓதித்தான் நாங்கள் என்ன செய்யணும், மீண்டும் சுஜூதுக்கு போக வேண்டும். எனவே ருக்குவில் இருந்து எழும்புகின்ற ஒருவர் நிலையில் அமைதியாக நிற்றல், அதான் இஅ்திதால். நிலையில் அமைதியாக நிற்பது தொழுகையினுடைய அரக்கானுகளில் 6வது. 7வது, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸுஜூத், நாங்கள் சுஜூதுக்கு போது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு சுஜூதுக்கு போக வேண்டும் என்று எங்களுக்கு வழிகாட்டினார்களோ அந்த சுன்னாவை பேணி 7 உறுப்புகளின் மீது ஒருவர் சுஜூது செய்வது அவர் மீது தொழுகையினுடைய அரக்கானுகளில் பிரதானமான அரக்கானாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சுஜூது செய்வது 7வது அரக்கான். 8வது, முதலாவது சுஜூதை நாங்கள் செய்துவிட்டு அந்த சுஜூதில் இருந்து எழும்புதல். அர்-ரஃபு மினர் ருக்கு, 2 சுஜூதுகளுக்கு இடையில் ஒரு சுஜூதை செய்துவிட்டு அந்த சுஜூதில இருந்து தலையை உயர்த்தி அமர்ந்துதான் 2வது சுஜூதுக்கு நாங்க போவோம். எனவே முதலாவது சுஜூதில் இருந்து நாங்கள் தலையை உயர்த்தி அமர்தல் தொழுகையினுடைய ருக்குனில் அரக்கானுகளில் பிரதானமான. ஒருவர் அந்த முதலாவது ருக்குவிலே சுஜூதிலே இருந்து எழும்பாமல் நேரடியாக எழுந்து நின்று விட்டார் என்றால் அவருடைய தொழுகை பாத்திலாயிரும்.
எனவே சுஜூதில் இருந்து நாங்கள் எழும்புவது தொழுகையினுடைய அரக்கானுகளில் 8வது. 9வது அல் ஜுலூசு பைன சஜதத்தைன், 2 சஜதாக்களுக்கு இடையில் நாங்கள் அமர்வது. இதுவும் தொழுகையினுடைய அரக்கான். ஒரு சஜதா செய்து விட்டோம் சுஜூது, எழும்புகிறோம், இதுவும் அரக்கான். எழும்பி நாங்கள் இருந்து, அதைத்தான் சொல்வது 2 சஜதாக்களுக்கு இடையில் இருக்கின்ற ஒரு சிறு இருப்பு. ஒரு 2 செகண்ட் அல்லது 3 செகண்ட் நாங்கள் ஒரு சுஜூது செய்துவிட்டு எழுந்து இருந்து திரும்ப 2வது சுஜூது செய்வோம். அப்ப 2 சுஜூதுகளுக்கு இடையில் இருக்கின்ற அந்த இருப்பும் தொழுகையினுடைய அரக்கானுகளில் பிரதானமான இருப்பு. அதே மாதிரி கணியத்துக்குரிய சகோதரர்களே, 10வது அத்தமனீனா, உள அமைதி. இந்த எல்லா நிலைகளையும் ருக்குவானாலும் சுஜூதானாலும் சமய அல்லாஹு லிமன் ஹமிதாவுடைய ஐத்திதாலுடைய அமைப்பானாலும் நாங்கள் சுஜூது செய்வதாக இருந்தாலும் சுஜூதில் இருந்து எழும்புவதாக இருந்தாலும் அந்த சுஜூதுகளுக்கு இடையில் உட்காருகின்ற உட்காருவையாக இருந்தாலும் இவைகளில் ஒருவர் உள அமைதியை பேண வேண்டும். இது மிக முக்கியம். அவர் படபட என்று தொழுதாலோ அல்லது அவசரப்பட்டு மூச்சு இறைக்க இறைக்க தொழுதாலோ தொழுக பாத்திலா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஒரு சஹாபி வந்து தொழுகிறார். தொழுது போட்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் அவருக்கு பதில் சொல்லிவிட்டு நபிகளார் சொன்னார்கள், ஃபர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, திரும்ப போய் தொழுங்க, நீங்க தொழல் என்று சொன்னார்கள். தொழுது விட்டு வந்தவருக்கு சொன்னார்கள், நீங்க மீண்டும் போய் தொழ வேண்டும், நீங்கள் தொழவில்லை. அவர் 2வது தரம் போய் தொழுதார். அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து கொண்டிருக்கிறார். மீண்டும் தொழுது விட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து சலாம் சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், மீண்டும் போய் தொழுங்கள், நீங்கள் இன்னும் தொழவில்லை என்று சொன்னார். 3வது முறையும் போய் தொழுதார். தொழுது விட்டு வந்து சலாம் சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர்கள் பதில் சொல்லிவிட்டு 3வது முறையும் சொன்னார்கள், நீங்கள் தொழவில்லை, மீண்டும் போய் தொழுங்கள் என்று சொன்னார். அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, சத்தியத்தை கொண்டு அனுப்பி அல்லாஹ் மீது ஆணையாக இதற்கு மேல் என்னால் தொழ தெரியாது, எப்படி தொழுவது என்று எனக்கு சொல்லித்தாருங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டார். அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்பதை மிக அர்த்தமாக சொல்லிக் கொடுத்தார். நீ நிலையில் நின்றால் உன்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் ஆறுதல் அடைகின்ற அளவுக்கு நிலையில் நில்லு. நீ ருக்கு செய்தால் உன்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் நான் சொல்லித்தந்த அமைப்பில் இருக்கிற மாதிரி ருக்கு செய். சுஜூது செய்தால் சுஜூதில் அமைதியை காத்து சுஜூதில் உன்னுடைய உறுப்புகள் ஆறுதல் அடைகின்ற அளவுக்கு நீ சுஜூது செய்ய வேண்டும். எல்லா நிலைகளிலும் உன்னுடைய உறுப்புகள் ஆறுதலை பெற வேண்டும், உள அமைதியை பெற வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு வலியுறுத்திய செய்தியை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். இது ஹதீசுல் முஸி என்று மிக பிரபல்யமான ஒரு செய்தி. தொழுகையை பாத்திலாக்கி கொண்ட ஒருவருக்கு ரசூலுல்லாஹ் வழிகாட்டிய ஒரு அமைப்பு. எனவே இந்த ஹதீஸின் பிரகாரம் அறிஞர்கள் தொழுகையினுடைய அரக்கானுகளில் 10வது அரக்கானாக கொண்டு வந்திருப்பது, ஒருவர் தொழுகையில் உள அமைதியை பேணாமல் ஆறுதலாக தொழாமல் படபட என்று எடுத்த எடுப்பில் சடசட என்று ஒருவர் தொழுதால் அவருடைய தொழுகை பாத்தில். எனவே தொழுகையில் உள அமைதியை பேணுவது கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே 10வது ருக்குனாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். 11வது அத்தஷஹுதுல் அஹீர், இறுதி அத்தஹியாத்தை நாங்கள் ஓதுதல். முதலாவது அத்தஹியாத்து பார்க்க இருக்கிறோம். இறுதி அத்தஹியாத்தை பொறுத்தவரைக்கும் இறுதி அத்தஹியாத்தை ஒருவர் முழுமையாக ஓதினால், ஓதாவிட்டால் அவருடைய தொழுக பாத்தில். எனவே இறுதி அத்தஹியாத்தை நாங்கள் ஓதுவதும் தொழுகையினுடைய அரக்கானுகளில் பிரதானமானது. 12வது இறுதி அத்தஹியாத்துக்கான இருப்பு, அத்தவர்ருக் என்று சொல்லுவோம். அந்த இருப்பு நம்ம இருந்து பார்ப்போம். ஒருவர் தன்னுடைய இடது காலை உள்புறமாக மடித்து வலது காலை நட்டி அவருடைய பித்தட்டு நிலத்தில் உட்காருகிற மாதிரி உட்கார வேண்டும். வலது கால் நடப்பட்டு இருக்கணும், அதனுடைய விரல்கள் கிபிலாவை நோக்கி இருக்க வேண்டும், பித்தட்டை அவர் நிலத்தில் அமர வேண்டும், இடது கால் உள்ளால் மடிக்கப்பட்டிருக்கணும், அவருடைய விரலை அவர் அத்தஹியாத்தின் ஆரம்பத்தில் இருந்தே நீட்டி வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் கிபிலாவை நோக்கி. இது அத்தஹியாத்தினுடைய இருப்பு. இந்த அத்தஹியாத்தினுடைய இருப்பில் இருப்பது, நாங்க சலாம் கொடுக்கிறதுக்காக அத்தஹியாத்தில் இருக்கிறோம். இந்த இருப்பும் தொழுகையினுடைய அரக்கானுகளில் 12வது. இந்த இருப்பு ஒருவர் இருக்கவில்லை என்றால் அவர் சுஜூதில் இருந்து எழுந்தவுடன் சலாம் கொடுத்து விட்டால் தொழுக பாத்தில். அத்தஹியாத்துக்கான இருப்பு கட்டாயம், கடைசி இருப்பு. 13வது தஸ்லீமத்தான், 2 சலாம் கொடுத்தல்.
ரெண்டு பக்கமும் நாங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா என்று ஒருவர் தொழுகையினுடைய முடிவு, தொழுகையினுடைய ஆரம்பம் தக்பீர், தக்பீரத்துல் இஹ்ராம், தொழுகையினுடைய முடிவு சலாம். எனவே இறுதியாக ஒருவர் 2 சலாம்களையும் கொடுக்க வேண்டும். 2 சலாமும் கொடுத்தால்தான் அவருடைய தொழுகை பரிபூர்ணமாகும். சலாம் கொடுக்கவில்லை என்றால் தொழுகை பாத்தில். மறந்து போய் சலாம் கொடுக்கல, ஒருவர் எழும்பிட்டார், சலாம் கொடுத்த நினைப்பில், ஆனா சலாம் கொடுக்கல, எழும்பிட்டு போயிட்டார், அவரோட தொழுகை பாத்தில், அவர் மீண்டும் தொழ வேண்டும். 14வது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஒவ்வொன்றையும் ஓடரா செய்யும். ருக்குவுக்கு பிறகுதான் சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா, சமிஅல்லாஹு லிமன் ஹமிதாவுக்கு பிறகுதான் சுஜூது. முதலாவது சுஜூதுக்கு பிறகு நாங்கள் ஒரு சின்ன அமர்வு அமர்ந்துதான் 2வது சுஜூது செய்யணும். அதற்கு பிறகு நாங்கள் அத்தஹியாத்துடைய நிலைக்கு வந்து அத்தஹியாத்துடைய இருப்பை இருந்து அத்தஹியாத்தை ஓதி முடித்து நபிகளார் மீது ஸலவாத்து சொல்லி, ஸலவாத்து சொல்லுவது சுன்னா, நாங்க பார்க்க இருக்கிறோம். நபிகளார் மீது ஸலவாத்து சொல்லி ஸலவாத்தையும் பரிபூர்ணமாக முடித்துவிட்டு 2 சலாம்களையும் வலதும் இடதுமாக ஒருவர் கொடுத்து முடித்தால்தான் இதை தர்த்தீபாக ஓடர் ஒழுங்கு முறைப்படி ஒருவர் செய்வாரே ஆனால் அவருடைய தொழுகை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே இந்த 14ம் தொழுகையினுடைய அரக்காணுகளில் பிரதானமான. இந்த 14ல் எதை ஒருவர் விட்டாலும் அவருடைய தொழுகை பாத்திலாகும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுவதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தொழுகையினுடைய அரக்காணுகளில் நாம் பார்த்தது, முதலாவது கியாம், நின்று தொழ முடியுமானவர் நின்று தொழ வேண்டும். 2வது தக்பீரத்துல் இஹ்ராம். தக்பீரத்துல் இஹ்ராம் என்பது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஆரம்ப தக்பீரை மொழிதல், கட்டுவதல்ல. கையை உயர்த்தி ஒருவர் கட்டவில்லை. ஒருவர் வருகிறார், சஃபிலே நிற்கிறார், அல்லாஹ் அக்பர் என்று கட்டிவிட்டார். அவர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லாட்டித்தான் தொழுகை பாத்தில். கையை உயர்த்துவது சுன்னத், ஆனால் அதை கட்டாயம் நாங்க கையை உயர்த்தித்தான் கட்டணும், அது நபிகளாருடைய சுன்னா. ஆனா கையை உயர்த்தாட்டி தொழுகை பாத்திலாகாது. ஆனா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லாட்டி தொழுகை பாத்திலாகும். அப்ப 2வது தக்பீரத்துல் இஹ்ராம். 3வது கிராஅத்துல் ஃபாத்திஹா. நாங்க சூரத்துல் ஃபாத்திஹாவை எப்படி ஓத வேண்டும் என்று நேத்து பார்த்தோம். 4வது ருக்கு செய்தல். 5வது ருக்குவிலே இருந்து எழும்புதல். 6வது இஅ்திதால், சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா சொல்லிவிட்டு இஅ்திதாலில் நிற்றல். 7வது சுஜூது செய்தல். 8வது சுஜூதில் இருந்து எழும்புதல். 9வது 2 சுஜூதுகளுக்கு இடையில் நாங்கள் அமர்தல். 10வது இந்த எல்லா தொழுகையினுடைய அரக்காணுகளிலும் நாங்கள் உள அமைதியை பேணுதல். 11 இறுதி அத்தஹியாத்தை ஓதுதல். 12 அத்தஹியாத்துக்கும் சலாமுக்குமாக நாங்கள் அத்தஹியாத்துடைய இருப்பை இருத்தல். 13 2 சலாம் கொடுத்தல். 14 இந்த எல்லா ருக்குனையும் நாங்கள் ஓடர் ஒழுங்கு முறைப்படி செய்தல். இது தொழுகையினுடைய அரக்காணுகளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள்.